ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. நிறைய பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறமா வயிற்றோட அடிப்பகுதி, இடுப்பு பகுதி, முதுகுக்கு பின்னாடி இருக்கிற இடுப்பு பகுதிகளில் அதிகமாக சதை போட்டு உடல் எடையும் ரொம்பவே அதிகரிச்சிடுது. இந்த சதைகளை குறைச்சி உடல் எடையையும் குறைக்கக்கூடிய நேச்சுரலான ஹோம் ரெமெடியை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸையும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ரெமெடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம். இந்த மூணையும் தண்ணி படாமல் நல்லா பவுடராக திரித்து காற்று போகாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கு ஒரு 1/2 hour கழித்து ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை கலந்து குடிச்சிட்டு வாங்க. இந்த ட்ரிங்க் குடித்து ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க. இந்த ட்ரிங்க்கில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த 3 பொருட்களுமே கர்ப்பப்பையை நல்லா பலப்படுத்தும். கர்ப்பப்பையில் இருக்கிற தேவையில்லாத அண்ட கழிவுகளை வெளியேற்றும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட சரியாயிரும். வயிற்றை சுற்றி இருக்கிற தேவையில்லாத சதைகளை குறைச்சி உடல் எடையையும் சீராக்கிறதுக்கு இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இதை எடுத்துக்க வேணாம். தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தினதுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைகளோட எடையும் குறையும். என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.